ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம புரோட்டீன் அதிகமா சப்பாத்தி பூரி கூடலாம் அட்டகாசமா இருக்க மாதிரி 1 பாட் சோலே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1 கப் வெள்ளை கொண்டக்கடலைய ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும். குக்கர் மூடி 6 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம இதுல சேர்த்திருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் தக்காளியோட தோலையும் எடுத்துடலாம். சுண்டல் இந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்கு. அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு விடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோலே மசாலா சேர்த்து கலந்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு இதுல 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சமா இஞ்சி இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி.